என் தங்கமே, எண்ணி 7வது நாள் ஒருவருக்கு நீ நினைவு அஞ்சலி செலுத்தப் போகின்றாய். யாருக்கு என்று சொல்லிவிடத்தானே உன் கருப்பன் வந்திருக்கின்றேன். இது எதிரிக்குத்தானே நடக்கிறது என்று சொல்லிவிட்டு விடாதே. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக கேள். எதிரிக்காக இருந்தாலும் எதற்கு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், இது அவர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல நினைக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் எந்த அளவிற்கு இவர்களால் உனக்கு கொடுக்கப்பட்டது என்பதனை நான் அறிவேன். எதிரியாக நின்று, துரோகியாக நின்று உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கண்ணீரையும் வேதனைகளையும் கொடுத்திட்ட இந்த மனிதர்கள் இனியும் அதையே உன் வாழ்க்கையாக்க நினைப்பார்களே. ஆனால் கருப்பன் பார்த்து கொண்டு விட்டு விடுவேனா என்ன? கருப்பன் இதையெல்லாம் நான் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவேனா என்ன? நிச்சயமாக இதனை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக்கித்தான் கொடுக்க நினைப்பேன். உன்னை காயப்படுத்த துணிகின்றவர்கள் இந்த கருப்பனை கண்டால் பயப்படத்தானே வேண்டும். உன்னை வேதனைப்படுத்த நினைப்பவர்கள் கருப்பன் என்னை கண்டும் பயமில்லை என்றால் அவர்கள் பெறக்கூடிய வேதனைகளை அவர்களே என்னவென்று உணர மாட்டார்கள். காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பது. இந்த காலத்தின் கட்டாயத்தினால் எந்த விஷயம் உனக்கு நடக்க இருக்கின்றதோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சரியான உண்மைகளை என்றும் என்றென்றும் எடுத்துச் சொல்ல வேண்டும். என் குழந்தையே, பொதுவாக ஒருவருக்கு நாம் கண்ணீர் அஞ்சலி, நினைவு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய மனது எப்பொழுதுமே பதைக்கத்தான் செய்யும். ஆனால் இவருக்கு அதை செய்யும் பொழுது மனது பதைப்பதில்லை. அதற்கு பதிலாக இப்பொழுதாவது இவர்கள் நிம்மதியாக உறங்கட்டும் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் அவர்களினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. என் குழந்தையே, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை நீ சரியாக உணர வேண்டுமல்லவா? சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உனக்கென்று இந்த கருப்பன் முன்னின்று சொல்லும் பொழுது இதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தம் என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக புரிந்துவிடும். கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடிய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ யோசித்த விஷயங்கள், இத்தனை காலம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பதம் பார்த்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நடந்து முடிந்தது எதையுமே நினைத்து கலங்காதே. இனி உனக்கு நான் நடத்துவது ஒவ்வொன்றும் நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை தேடி இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் எதையுமே உனக்கு சாதகமாக செய்துவிட எண்ணுகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை புரிந்து கொள். பொதுவாகவே ஒரு சில மனிதர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் இருக்கும் பொழுது இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் இல்லாமல் இருப்பதை நல்லது என்று சிலரை பார்க்க தோன்றும். அது ஒருவரினுடைய மனநிலையையும் உடல்நிலையையும் பொறுத்தது. சிலர் உடல் அளவில் பல நோய்களால் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் மிகுந்த வேதனையோடு இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் யோசித்து நாம் என்ன நினைக்கிறோம்? இவர்கள் இப்படி கிடந்து வேதனைப்பட்டு இந்த உயிரை விடுவதை விட வேதனைப்படாமலேயே இவர்கள் சென்றிருக்கலாமே என்று எண்ணி விடுவோம். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதுபோல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நடப்பதை எல்லாம் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்களுக்கு எதனால் இப்படி நடக்கின்றது? உனக்கு எப்படி இவர்கள் எதிராக மாறினார்கள்?
இவர்கள் உனக்கு எதிராக நின்று நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. இதை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு உயிர் சம்பந்தமான விஷயம் அல்லவா? ஆனால் இது போன்ற ஒரு விஷயம் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்த பாவங்கள் அத்தனை பெரியதாக இருக்கும். அவர்களின் கர்ம வினைகள் அவர்களை வாழவிடாமல் செய்துவிடும். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று தெரிந்துமே மேலும் மேலும் பாவங்களை சேர்த்து கொண்டே இருப்பார்களே. ஆனால் தெய்வம் இவர்களை ஒருபோதும் விட்டுவிடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இவர்களை தேடி எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அத்தனைக்குமான நிறைவான எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நடத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எவ்வளவோ கஷ்டங்களும் காயங்களும் சந்தித்த வாழ்க்கை இனிமேலும் இந்த கஷ்டங்களையும் காயங்களையும் சுற்றி வராமல் உனக்கு நல்லதை நடக்க வேண்டிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உன்னை தேடி வந்திட்ட இந்த நேரங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நான் உனக்கு எந்நாளும் தெரியப்படுத்துவேன். எல்லா விஷயங்களுமே உனக்கு நிறைவாகவே நடக்கிறது என்பதனை நான் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு என்னவென்று உணர்த்தி சொல்லுவேன். அதனால் எப்பொழுதுமே என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதும் இனி உனக்கு நடக்கப் போவது என்ன என்பதும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்டது எல்லாம் போதும். இனிமேலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயமே உன்னுடைய மனதை நிச்சயமாக ஆறுதல் படுத்தும். எண்ணி 7வது நாள் இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான பாவங்களை செய்து அதிகப்படியான தீய எண்ணங்களை சுமந்து தனக்குள் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களோடு சுற்றி வருகின்ற ஒருவர், இதற்கு மேலும் இவர்கள் இருந்தார்களேயானால் அவர்களால் யாருக்கும் எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. இவர்களால் கெடுதல் மட்டுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களால் மற்றவர்களுக்கு வேதனைகள் மட்டுமே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு நன்மைகளை இவர்கள் நடத்த முன் வருவது கிடையாது. எந்த நிலையிலும் இவர்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முன் வருவது கிடையாது. எப்பொழுதும் கஷ்டங்களையும் காயங்களையும் வேதனைகளையுமே அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இதற்கு மேலும் இங்கிருந்தால் எந்த நன்மைகளையும் இவர்கள் செய்துவிடப் போவதில்லை என்பதனால்தான் இது போன்ற ஒரு காரியம் இவர்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, இப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்களே ஆனால், இந்த வாய்ப்பை இவர்கள் சரியாகவே என்னவென்று தெரிந்து கொண்டார்களே ஆனால், நிச்சயமாக நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன் வாழ்க்கையில் எதை நடத்தும் என்பதும் நிச்சயமாக புரிந்துவிடும். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாமுமே உனக்கு சரியானதாகவே நடக்க வேண்டும். கருப்பன், உன்னுடைய எதிரியின் வாழ்க்கை இத்தோடு அழியப் போகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் 100% அவர்களின் தலை முதல் பாதம் வரை ஒரு இடத்திலுமே நல்ல எண்ணங்கள் அங்கு துளிர்விடவே இல்லை. முழுக்க முழுக்க கெட்ட எண்ணங்களோடும் தீய எண்ணங்களோடும் எதிர்மறையான விஷயங்களோடும் மட்டுமே அவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துவிட்ட பொழுது நாம் இனிமேல் எந்த இடத்திலும் கலங்கிவிட வேண்டிய அவசியமில்லை அல்லவா? நாம் எந்த இடத்திலும் வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமில்லை அல்லவா? நமக்கானவற்றை நாம் சரியாக பெற்றுக்கொண்டோமானால், நமக்கான விஷயங்களை நாம் நல்லபடியாக உணர்ந்து விட்டோமானால், எல்லாமுமே நமக்கு சரியாகவும் தெளிவாகவும் நடப்பதை என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கருப்பன் முன்னின்று தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும்
இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமான உண்மையாக மாற்றிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை காலமும் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து பயணித்ததில் என்ன பலன் இருக்கிறது? இதுதான் அதற்கான பலன். இவ்வளவு தீய எண்ணங்களோடு ஒரு மனிதர் இருப்பதை விட இவர்கள் மற்ற 10 பேரின் வாழ்க்கையை அழிப்பதை விட இவர்கள் இல்லாமல் இருப்பது நல்லது தானே. நாம் எதுவுமே செய்ய வேண்டாம். அவர்களுக்குள் இருக்கின்ற இந்த விஷயங்களை அவர்களை அழிக்கப் போகின்றது. அவர்களுக்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற சிந்தனைகளை அவர்களை அழிக்கப் போகின்றது. அவர்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் அவர்களை நிர்மூலமாக்கப் போகின்றது. மற்றவர்களை கெடுப்பதையும் மற்றவர்கள் வாழ்க்கையை அழிப்பதையும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதையுமே எப்பொழுதும் தன் வேலையாக கொண்டிருக்கும் பட்சத்தில் இவர்கள் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிக பெரிய துன்பத்திற்குள் சிக்கிவிடுவார்கள் என்பது ஏற்கனவே எல்லோரும் அறிந்த உண்மைதான். இன்று அது அவர்களுக்கு என்னவாக மாறப்போகிறது தெரியுமா? மன அழுத்தங்களை கொடுத்து அவர்களின் உடலில் இருக்கின்ற உறுப்புகளை உருக்கி அவர்களை இந்த உலகத்தை விட்டு அழைத்து செல்ல போகின்றது. கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு இது விளையாட்டாக தோன்றலாம், இப்படியெல்லாம் நடக்காது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவோ அதைத்தானே கருப்பன் சொல்வேன். என் குழந்தையே, இது எப்படி என்று நினைக்கிறாய் அல்லவா? சற்று கவனமாக கேள். பொதுவாகவே ஒரு மனிதனினுடைய சந்தோஷம்தான் அவனின் உடலை நல்லபடியாக பாதுகாக்கும். நீ மனமுழுக்க கவலைகளை வைத்திருந்தாயானால் உனக்கு நிச்சயமாக உன்னுடைய உடலில் பல நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீ புன்னகையோடு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக கடந்து செல்லும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கானவற்றை எல்லாம் நான் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நடத்தக்கூடிய விஷயம் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும். இந்த கருப்பன் உன் முன்னால் சொல்லக்கூடிய விஷயம் இவர்களுக்கு இது போன்ற தேவையில்லாத சிந்தனைகளால் மட்டுமே வந்திட்ட விஷயம். அவர்களுக்கான நோயை அவர்களாகவே தேடிக்கொண்டார்கள். அவர்களுக்கான மன வருத்தத்தை அவர்களாகவே தேடிக்கொண்டார்கள். சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் அவர்களாகவே புரிந்து கொண்டார்கள் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். இத்தனை காலம் இந்த கருப்பன் உனக்கு செய்து கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? நான் எதையுமே உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றேன். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதுதான் என்பதனை நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அத்தனையிலும் என் பிள்ளை உனக்கான சந்தோஷங்களை நீ மீட்டெடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அவரவர் செய்த பாவங்கள் அவரவர்களுக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் அவர்களை நடுத்தெருவிற்கு அழைத்து கொண்டு வருகிறது. அதில் யாருக்கு உச்சபட்சமான தீய எண்ணங்கள் மனதிற்குள் இருக்கின்றதோ, யாருக்கு உச்சபட்சமான கெட்ட எண்ணங்களும் கெட்ட விஷயங்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற மனதும் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குவார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களின் எண்ணங்கள் எல்லாமுமே கேள்விக்குறியாக மாறும் என்பதுதான் உண்மை. அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு செல்லும் என்பதுதான் உண்மை. அதனால் உன் எதிரி செய்த பாவமும் துரோகமும் இன்று அவர்களின் வாழ்க்கையை அழித்து நடுத்தெருவிற்கு அவர்களை நிறுத்த வைக்கிறது. இனி ஒருபோதும் அவர்களை இந்த வாழ்க்கை விட்டுவிடாது. கருப்பன் சொன்ன வார்த்தைகள் தான் நிஜமானது. கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் தான் உண்மையானது. செய்கின்ற பாவம் நிச்சயமாக விரட்டி எடுக்கும். மனதில் நல்ல எண்ணம் எப்பொழுதும் இல்லாத பொழுது எதிர்மறையான விஷயங்கள் அவர்களை நிச்சயமாக பாடாய்படுத்தி எடுக்கும். அவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கும். மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் அவர்களை நிச்சயமாக பல கஷ்டங்களுக்குள் சிக்க வைத்து அவர்களை சோதனைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் எதை சொன்னாலும் எதை நடத்தினாலும் என் பிள்ளை அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கென்று நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக இந்த கருப்பனின் அன்போடு நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும்.
நல்லதைச் செய்தால் நல்லதை என்னிடமிருந்து பெறுவாய், தீமையைச் செய்தால் அதே தீமையை என்னிடமிருந்து பல மடங்கு திரும்ப பெறுவாய் என்பதுதானே உண்மை. இதை தெரிந்துமே அவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள் எனும் பொழுது, இது போன்ற ஒரு ஆபத்து அவர்களுக்கு வரும் பொழுது, உடலளவில் அவர்கள் பாதிப்படையும் பொழுது, தெய்வத்திடம் கையேந்தினால் தெய்வம் ஒருபோதும் இவர்களுக்கு உதவி செய்யாது. உனக்கு ஏற்கனவே பல வாய்ப்புகளை கொடுத்த அந்த தெய்வம் அதே நேரம் அந்த உதவியை செய்யாமல் இவர்களை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. கருப்பன் எதை சொல்லும் நேரம் வந்திட்டாலும், எந்த விஷயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டாலும், அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கானவற்றை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அத்தனைக்குமான விஷயங்களும் அத்தனைக்குமான இன்னல்களும் இனி உன்னை தொடராமல் உன்னை சுற்றி வந்து உனக்குள் மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உன்னை இனிமேலும் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் முன்னின்று உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றியானது இனி எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாமுமே நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் என்றும் உனக்கு கொடுக்கட்டும். அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ பேரானந்தம் கொண்டு நல்ல மனநிலையோடு இரு. என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை நல்லபடியாக கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்னாலும் அப்பனின் அன்பு உன்னை சந்தோஷப்படுத்துகின்ற காலம் இனி உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் நினைத்த மாத்திரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கை உன்னுடைய நிம்மதியை உன் கைகளில் மீட்டு கொடுப்பது என்பதில் நிச்சயமாக உனக்குள் எந்த வேதனைகளும் கிடையாது. நல்லது என்றும் தீயது என்றும் இந்த வாழ்க்கையை நாம் உணரும் நேரம். இனி உனக்கு அத்தனை விஷயங்களிலும் சரியான புரிதல் கிடைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் எந்த இடத்தில் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறேன் என்பதனை சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் உன் வாழ்க்கையை நான் என்னவாக மாற்றி இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாகவே எடுத்துச் சொல்கிறது என்றால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இனி உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் அல்லவா? கருப்பனின் அன்பு என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? இனிமேலும் என் குழந்தை நீ கலங்கி தவிப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மீட்டெடுத்து விட்டால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் நான் உன்னோடு இருப்பதைக் கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். இனி எந்நாளும் நான் உன்னோடு பயணிப்பதை புரிந்து என் பிள்ளை மிகச்சரியான மாற்றத்தை நீ உணரப் போகின்றாய். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு கலக்கம் வேண்டாம். கருப்பன் இருக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் வேண்டாம். இனி இது போன்ற துரோகங்கள் இப்படித்தான் அழிந்து போகும். அவரவர் செய்கின்ற பாவங்களை அவர்கள் திருத்திக் கொள்ள கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அது அவர்களின் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நன்மைகளை நீ என்றும் உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைத்திடுவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அப்பனின் அன்பும் அருளும் உனக்கு கிடைக்க வேண்டிய காலம் இனி எல்லாமும் உன்னை பேரதிசயப்படுத்தக்கூடிய காலம். எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் என்பதனை
நீ மறந்து விடாதே. நல்ல எண்ணங்கள் போதும். உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.